வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன ஷார்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க, அதையும் பாருங்கள். இது என் ரெண்டாவது பொண்ணு, பேர் கீர்த்தனா. அவங்களுக்கு பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டால், சின்ன வயசில் அவங்க ஆசைப்பட்ட ரிமோட் கார் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல, அதனால் எனக்கு இப்போ வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. சின்ன வயசில் அவங்க கேட்ட ஞாபகம் இல்லை. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு அவங்க அப்பா வந்து ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாங்க. பைரவா கூட கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ரிமோட் காரை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பைரவா கார் சவுண்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தெரித்து ஓடிக்கிட்டு இருந்தான். அவனை பாருங்கள், அந்த சவுண்டை கேட்டோன்னே எங்கள் பொண்ணோட பின்னாடியே போய் ஒளிஞ்சிக்கிறான். கருன்னு ஒரு சவுண்டு வரும்போது அவன் பயப்படுறான். குழந்த தானே அவனும். எங்கள் பொண்ணு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் ரெண்டாவது பொண்ணை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆசைப்பட்டு சீக்கிரத்தில் கேட்க மாட்டாங்க. பிடிவாதமும் கிடையாது. எப்போவாச்சும் ஒரு நேரம் இது எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் உடனே அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அடிக்கடி அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணுற பிள்ளை கிடையாது. அதனால் ஆசைப்பட்டு காலையில் சொன்னாங்க, மத்தியானம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் போயிட்டு டைகர் கூடயும் ஜிம்மி கூடயும் பைரவா கூடயும் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த காரை வந்து டைகர் எடுக்கக்கூடாதுன்னு பைரவா டைகரை பிடிச்சிட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். இது வந்து ஒரு 3 மணி இருக்கும். 4 மணிக்கு தான் உண்மையான செலிப்ரேஷனை தொடங்கினோம் நாங்கள். இந்த காருக்கு டைகருமே கொஞ்சம் முதல்ல பயந்துட்டு தான் இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவனுமே. ஜிம்மி எதுக்குமே அசர்ற ஆள் கிடையாது. அது சூப்பராக விளையாடிட்டு இருந்தது. ஜிம்மியை பொறுத்த வரைக்கும் மனுஷாள்களுக்கும் பயம் கிடையாது, இடிமின்னலுக்கும் பயம் கிடையாது, எந்த ஒரு சவுண்டுக்கும் பயப்படுற ஆளே கிடையாதுங்க ஜிம்மி. அந்த மாதிரி ஒரு டெரரான ஆள். குணமும் சரி, செயல்பாடுகளும் சரி அப்படித்தான். இப்போது அந்த குட்டிகளோட விளையாடி முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல் நாங்கள் தெருவில் இருக்கிற குட்டிங்களுக்கு கறிசோறு ஆக்கி இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்துகிட்டு போனோம். முதல்ல வாசலில் இருக்கிற குட்டிக்கு சாப்பாடை வச்சிட்டோம். ஏன்னா முதல்ல அவங்க வாசலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தள்ளி போய் ஒரு 2-3 தெரு தள்ளி போனோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் நிறைய நாய்க்குட்டிகள் படுத்திருக்கும். அவங்களுக்கு பாக்கு மட்டை தட்டு வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த பாக்கு மட்டையில் உள்ள தட்டு வாங்கிட்டு போயிருந்தோம். அது ஒரு 10 தட்டு வாங்கிட்டு போயிட்டு அதில் என் பொண்ணு வந்து அந்த கறிசோறோட வச்சோன்னே எல்லாமே வந்து சாப்பிட்டுச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதுதான் என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு செயல். என்னென்னா, அவங்களுக்கு மனுஷாளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத விட இந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அது சாப்பிட்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற கேரக்டர் தான் என் பொண்ணு. நார்மலாக ஸ்கூலுக்கு போனாலே பாக்கெட் மணியில் பிஸ்கட் வாங்கி குட்டிங்களுக்கு போடுற குணம் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.